வெல்கம் டு கெம்மீம் தமிழ். லித்தியம் இது ஒரு ஆல்கலை மெட்டல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோடியத்துக்கு தம்பி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ப்ராப்பர்ட்டிஸில் நிறைய ஒத்து போகக்கூடியது சோடியத்தோட. ஸோ இதை முதல்ல எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1790 பிரேசிலை சேர்ந்த ஜோஸ் பெனிஃபிஷியோ டி ஆப்ரால்டா இ சில்வா அப்படின்னு இவ்வளோ பெரிய பேர் கொண்டவர் தான் பெட்டாலைட் அப்படின்ற மினரலை கண்டுபிடிக்கிறார். ஸோ இந்த மினரல்ல இருந்து 1817 ஜோஹன் ஆகஸ்ட் அஃபர்வெடசன் ஆஃப் ஸ்டாக்ஹோமை சேர்ந்தவர் இவர். ஸோ இவர் தான் இந்த பெட்டாலைட்டை ஆராய்ச்சி பண்ணி இதில் இருந்து லித்தியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறார். பட் இவர் பண்ணது நம்ம இப்போ பண்ணுற எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் கிடையாது. அதுக்கப்புறமா 1835 வில்லியம் பிராண்டே அப்படின்றவர் தான் எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலமாக லித்தியத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறார். பட் இந்த லித்தியமானது அவருடைய ஆராய்ச்சிக்கு கூட அவரால் பயன்படுத்த முடியல. காரணம் என்னென்னா அவ்வளோ ரொம்ப கம்மி. ஒரு சின்ன எந்த ஒரு வெயிட்டுக்கு மெஷர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆராய்ச்சியுமே அதை வச்சு அவரால் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா 1855 ஜெர்மனை சேர்ந்த ராபர்ட் பன்சன் அப்புறம் பிரிட்டிஷ் கெமிஸ்டான அகஸ்டஸ் மேத்தீசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து மால்டன் லித்தியம் குளோரைடை வச்சு எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் பண்ணி பல்காக லித்தியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம் அப்படின்ற பெயர் எப்படி வந்ததுன்னு அவர் கேட்டிங்கன்னா நம்ம ஜோஹன் ஆகஸ்ட் அஃபர்வெடசன் அவர் தான் கொடுத்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா லித்தியத்துக்கு லித்தோஸ் அப்படின்றது க்ரீக்கில் ஸ்டோன் அப்படின்ற பேர். மற்ற ஆல்கலை மெட்டல் எல்லாமே பிளான்ட் மெட்டீரியல்லேருந்து கிடைச்சாலும் லித்தியம் மட்டும்தான் பூமியிலேருந்து கிடைச்சிது. ஸோ அதனால தான் அவர் லித்தியம் அப்படின்றத லித்தோஸ் அப்படின்ற பேர்லேருந்து எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ இந்த லித்தியம் எங்கெங்கெல்லாம் முதல்ல கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஓர்ஸான மெயின் ஓர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போடுமின், பெட்டாலைட் அண்ட் லெபிடோலைட் இதுதான் மெயின் ஓர்ஸ். இந்த மெயின் ஓர்ஸ்லாம் எங்கே அதிகமாக கிடைக்குதுன்னா சவுத் அமெரிக்காவை சேர்ந்த சைல் அப்படின்ற ஊரில் தான் இது கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரைன்ஸ்னால் உப்பளங்கள்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட உப்பளங்கள் மாதிரி. அது எப்படின்னா அந்த உப்பளங்களில் சோடியம் கார்பனேட் போட்டோம் அப்படின்னா ஓகேங்களா, சோடியம் கார்பனேட்டோட அந்த உப்பளங்களில் சோடியம் கார்பனேட்டை போட்டோம் அப்படின்னா லித்தியம் கார்பனேட் நம்ம ஹீல் பண்ணோம். அந்த லித்தியம் கார்பனேட்லேருந்து நம்ம லித்தியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இந்த லித்தியம் ஒரு சாஃப்ட் சில்வரி மெட்டல். ரொம்ப ஆக்ரோஷமாக ரியாக்ட் பண்ணக்கூடியது வாட்டர் கூட. சோடியமும் அதே மாதிரி சோடியம் வெடிக்கும். சோடியம் இதை விட பயங்கரமானது. இன்கேஸ் வாட்டரில் தப்பி தவறி போட்டுறாது. சோடியம் எப்பயுமே கெரோசினில் தான் பாதுகாத்து வச்சுருப்பாங்க. நார்மலாக வாட்டர்லலாம் இருந்தது சோடியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெடிச்சிடும். ஸோ சோடியம் விட கொஞ்சம் கம்மியாக இது ரியாக்ட் பண்ணும். ஸோ இதோடைய மெயின் யூசஸ் நிறைய யூசஸ் இருக்குதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் பேட்டரி இன்றைக்கி ஒரு எஃபிஷியண்ட்டான இன்றைக்கி ஒரு ஹைடெக் வேர்ல்டில் ஒரு எஃபிஷியண்ட்டாக நமக்கு தேவைப்படுது பேட்டரி தான். ஏன்னா பேட்டரி இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுமாதிரி மொபைல் ஃபோன் பேட்டரிஸாக இருக்கட்டும், லேப்டாப் பேட்டரிஸாக இருக்கட்டும், ஹார்ட் பேஸ் மேக்கர் பேட்டரி. ஏன்னா அதுக்கு முன்னாடி இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி போயிடுச்சுன்னா நம்ம பேட்டரி மாற்றிடுறோம். ஒரு ஹார்ட்டில் வச்சுருக்கிற அந்த பேஸ் மேக்கர் ஒரு எலக்ட்ரிக் சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த பேஸ் மேக்கரை பேட்டரி போயிடுச்சுன்னா சும்மாலாம் கட்டி மாட்டின்னு இருக்க முடியாது. ஸோ அது ரொம்ப நாள் நீடிச்சு இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த லித்தியம் அயான் பேட்டரிஸை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோடைய அலாய்ஸ் நிறைய யூசஸ் இருக்குது. லித்தியம் மெக்னீஷியம் அலாய் பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறாங்க ஆர்மர் பிளேட்டிங்காக. ஏன்னா குண்டு தொலைக்கக்கூடாது அப்படின்ற இடத்துலலாம் இந்த லித்தியம் மெக்னீஷியம் யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஸ்பீடுக்காக ஹை லைட் வெஹிக்கல்ஸ் ஏரோப்ளைன்ஸாக இருக்கட்டும், அதேமாதிரி பைசைக்கிள்ஸாக இருக்கட்டும். இப்போ வர பைசைக்கிள்ஸ்லாம் லித்தியம் அலுமினியம் அலாய்ஸை தான் பயன்படுத்துகிறாங்க. ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் தான் பயன்படுத்துகிறாங்க. லித்தியம் ஆக்சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கிளாஸஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நார்மலாக நம்ம டெக்கரேட்டிவ் கிளாஸஸ் அந்த மாதிரி கிளாஸஸில் யூஸ் பண்ணுறாங்க. கிளாஸ் செராமிக்ஸ்லேயும் இந்த லித்தியம் ஆக்சைட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. லித்தியம் குளோரைடு இதுக்கு ஒரு சிறப்பு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இதுவை உறிஞ்சக்கூடியது. அதாவது ஈரப்பதத்தை காற்றுல இருக்கிறது. ஸோ ஒரு ட்ரை சிஸ்டம் பயன்படுத்த வேணும், ஒரு ஈரப்பதமே இல்லாத ஒரு சிஸ்டம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த லித்தியம் குளோரைடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி பல இண்டஸ்ட்ரீஸில் இந்த லித்தியம் குளோரைட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லித்தியம் ஸ்டெரேட் இது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய, எல்லா டெம்பரேச்சர்லையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லூப்ரிகண்ட். இது நம்ம கிரீஸ் மாதிரி வெளிநாடுகளில் இந்த லித்தியம் ஸ்டெரேட்டை தான் லூப்ரிகண்ட்டாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி லித்தியம் கார்பனேட் பார்த்திங்கன்னா பைபோலார் டிஸார்டருக்கு ஒரு மருந்தாக கொடுக்குறாங்க.
இது வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் கொடுக்குறாங்க. அதிக அளவு லித்தியம் அப்படின்றது வந்து வெறும் ஒரு டாக்ஸிசிட்டியை தான் ஏற்படுத்தும். ஸோ அதுக்கு பதிலாக இதை ரொம்ப கம்மியான அளவில் கொடுக்குறாங்க. ஆனால் இது மூளைகளில் எப்படி வேலை செய்யுது அப்படின்ற விவரம் இன்னும் கண்டறியப்படவில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லித்தியத்தை எப்படி பெருசாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைசிஸ் தான். நம்ம ராபர்ட் பன்சனும் அகஸ்ட் மேத்திசனும் சொன்ன அந்த ப்ராசஸை ஃபேக்ட்ரி லெவலில் பெரிய பெரிய எலக்ட்ரோ பிளேட்ஸை வச்சு பெரிய பெரிய அளவில் கரண்ட் பாஸ் பண்ணி மால்டன் லித்தியம் குளோரைட் நிறைய பெரிய பெரிய டேங்க் ஆஃப் சொல்யூஷன்ஸில் ஊற்றி தான் இன்றைக்கி வந்து இந்த லித்தியம் மால்டன் லித்தியம்லேருந்து நம்மளுக்கு வந்து லித்தியத்தை எடுக்கிறாங்க.